அனைவருக்கும் வணக்கம். சென்னையின் வடக்கு வாசல், ஞானியர் போற்றும் புண்ணிய பூமி, கடலோரம் தவழ்ந்து வரும் காற்று, காதுகளில் ரகசியம் பேசும் தலம். ஆமாங்க, ஊரும் பெயர்காரனும் தொடரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருவொற்றியூர். திருவொற்றியூரில் 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வரலாற்று காரணம், ஒன்று ஆன்மீக காரணம். இதில் ஆன்மீக காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தில் பிரளயம் ஏற்படுது. பிரளயம் ஏற்படும் போது பிரம்மா சிவன் கிட்ட வேண்டும் போது சிவன் இந்த ஊரை மட்டும் பிரளயத்திலிருந்து ஒற்றி அப்படின்னா விலக்கி வைக்கிறதுனால இந்த ஊருக்கு ஒற்றியூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதே போல வரலாற்று காரணம், அந்த காலத்துல அரசர்கள் எல்லா ஊர்கள்லையும் வரி வசூல் பண்ணுவாங்க. ஆனா வரி வசூல்ல இருந்து இந்த ஊர் இறைவன் குடிகொண்ட இந்த ஒற்றியூரை ஒற்றி வச்சிருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேரு ஒற்றியூர். ஆனா பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு திரு ஒற்றியூர் என பெயர் வர காரணமாச்சு. இப்படி ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பல அதிசயங்களை தன்னுள்ளே கொண்ட திருவொற்றியூர் இப்படி அமைதியான இந்த தலத்துக்கு நீங்க எல்லாரும் போயிருக்கிறீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம ஹிந்து முரசு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.